ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது வந்து என்னோட தாய்லாந்து ட்ரிப்போட தேர்ட் டே வீடியோ தான். தேர்ட் டே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு 2 days வந்து பட்டியாலில் தானே தங்கியிருந்தோம். இங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு பேங்காக் போனோம். போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பட்டியாலில் உள்ள ஜெர்ம் ஸ்டோன் ஃபேக்ட்ரி வந்து பார்த்துட்டு போனோம். ஸோ இந்த ஜெர்ம் ஸ்டோன் ஃபேக்ட்ரி தான் வந்து வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பிக்கெஸ்ட் ஜெர்ம் ஸ்டோன் ஃபேக்ட்ரி. ஸோ அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு வந்து செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. எப்படின்னா, அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து அவங்க எப்படி மேக் பண்ணுறாங்க, பாலிஷ் பண்ணுறாங்க, யார் யாருக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. லைக் ஒரு ஸ்டாப் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாப்லேயும் எங்களை நிறுத்தி ட்ரெயின் மாதிரி இருந்தது. அதில் வந்து ஒரு 12 மெம்பர்ஸாக எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப இருட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க, அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லைக் இந்த மாதிரி ஜெர்ம் ஸ்டோன் ஃபேக்ட்ரிஸ் வந்து இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான், இதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஜெம் ஸ்டோன் ஃபேக்ட்ரி. அங்கே ட்ரெயின் ரோட் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வரது பாருங்கள் ட்ரெயின் மாதிரி. ஆலன் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியே அந்த செட்டப் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை வந்து ஸ்டோருக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஜுவல் எல்லாமே சூப்பர்பாக இருந்தது. நெக் செட்டு, இயரிங்ஸு, ரிங்ஸு எல்லாமே சூப்பர்பாக இருந்தது. நான் வந்து ஒரு ரிங் வாங்கினேன். ஸோ அவங்கவுங்க பிடிச்சதெல்லாம் எல்லோரும் வாங்கினோம். அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் பேங்காக் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து எங்கள் கைடு என்ன சொன்னாங்க அப்படின்னா,
நீங்கள் வந்து இந்த டைம் வந்து ரெஸ்ட் எடுங்க, எப்படியும் 1.5 ஹவர்ஸ் நம்மளுக்கு ஜேர்னி ஆகும், இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஈவினிங் வந்து டின்னர் க்ரூஸ் போகிறோம், அங்கே வந்து வர்றதுக்கு லேட் ஆகும், ஸோ இப்போ தூங்குங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹோல் பஸ்ஸே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், பேங்காக் போய் இறங்குற வரைக்கும் செம்ம டான்ஸ், எல்லோரும் டான்ஸ் பண்ணிகிட்டே போனோம். ஸோ லைக் அதில் 1 மினிட் வீடியோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். நாங்கள் போயிட்டு பேங்காக்ல இறங்கும் போதெல்லாம் வந்து செம்ம டயர்டாகிட்டோம் எல்லோரும், பயங்கர ஸ்வெட்டு, டைம் வேற இல்லை. என்னென்னா நான் இப்படியே வந்து போயிடலாம் க்ரூஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் யாருமே ஒத்துக்கல. நாங்கள் க்ரூஸ்க்காக போடுறதுக்கெலாம் தனியாக ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம், சீக்கிரமாக போயிட்டு வந்துடும் அப்படின்னாங்க. கரெக்டாக எங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளேயே அந்த நியூ ஹோட்டலில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி போனோம். எல்லோரும் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு அப்படியே வந்து பஸ்ஸில் தான் வந்து ரெடி ஆகிட்டு அந்த க்ரூஸ்க்கு போகிற டைமில் டக்குன்னு ரெடி ஆகிட்டு போனோம். ஸோ க்ரூஸ் போகிறதோட என்ட்ரன்ஸ் இது. என்ட்ரன்ஸில் வந்து டெக்கார்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ இங்கேருந்து நாங்கள் உள்ளே போயிட்டோம். சீக்கிரமாக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. உள்ளே போயிட்டு அங்கேருந்து நாங்கள் க்ரூஸ்க்கு போகிறதுக்கு எங்களுக்கு டைம் வந்தது. அங்கே மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் இங்கெல்லாம் நின்று நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ நல்லா இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. வா வா வா, நான் வீடியோ எடுத்துட்டேன். thiếu hả? அப்படியே எப்படா உள்ளே போவோம் போவோம் அப்படின்னு இருந்தது. ஒரேடியாக போயிட்டோம். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எப்படின்னா பாருங்களேன், லைக் ஈவினிங்லேருந்து நைட் ஆக போகிற அந்த டைமு, நல்லா ஒரு காற்று, தண்ணி மேலே, கப்பலில் டின்னரு செம்மையாக இருந்தது. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு அவங்க வந்து பாட்டு பாடினாங்க, நிறைய பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணாங்க. அவங்க லைக் பாட்டு பண்ணாங்க, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடினாங்க, அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஏதோ ஒன்று பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எங்களோட ஃபுட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, பட் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அந்த அந்த ஆம்பியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது இல்லையா, அதில் நம்மளுக்கு சாப்பாடு அந்தளவுக்கு முக்கியமாக தோணலை எங்களுக்கு. ஸோ இருந்தது நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அங்கேயும் போயிட்டு எங்களோட பாட்டெல்லாம் கொடுத்து, அங்கே தாய்லாந்தில் போயிட்டும் நாங்கள் வந்து தமிழ் பாட்டு கொடுத்து போட்டு டான்ஸு பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, செம்மையாக இருந்தது. ஸோ இப்படி தான் போச்சு எங்களோட டின்னர் க்ரூஸ்.
டின்னர் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது. மிஸ்ட்ரி மேன்ஷன், அப்புறம் ஜெயிண்ட் வீல் இருந்தது. அப்புறம் நாங்க வெளியில வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபர்ஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க எங்க கேங் வந்து இந்த ஜெயிண்ட் வீல்ல வந்து போனோம். மேலருந்து பார்க்கறதுக்கு நைட் வியூ அந்த லைட்ஸ்லாம் வந்து சூப்பரா இருந்தது. ஸோ அன்னைக்கு நைட் எங்களுக்கு அப்படிதான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து ஹோட்டல் போயிட்டு அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தோம். இப்படி தான் வந்து எங்களோட 3 டே வந்து போச்சு. ஸோ 3 டேவும் வந்து நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. பாய்.